ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1240 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு பௌத்த கண்டனத்தில் மீமாம்சகர்களின் உதவி. பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோட்டகர் ஆகிய 3 சிஷ்யர்களுக்கும் சுரேஸ்வராச்சாரியாளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. மற்ற 3 பேரும் பிரம்மச்சரியத்திலிருந்து நேராக சந்நியாசி ஆனவர்கள், ஆச்சாரியாள் மாதிரியே. சுரேஸ்வரர் மட்டும் கிரகஸ்தாசிரமம் வகித்து அப்புறம் சந்நியாசி ஆனவர். மற்றவர்களைப் போல இல்லாமல் இவர் ஆச்சாரியாளை விட வயசில் மூத்தவர். இன்னொரு வித்தியாசம், இவர் ஆரம்பத்தில் அத்வைத ஞான மார்க்கத்தை பலமாக கண்டித்த மீமாம்சகராக இருந்துவிட்டு அப்புறமே ஆச்சாரியாளிடம் வாதச்சண்டை போட்டு தோற்று போய் அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு சந்நியாசி ஆனவர். கிரகஸ்தராயிருந்த பொழுது அவருக்கு மண்டனமிஸ்ரர் என்று பெயர். சுரேஸ்வரர் என்பது சந்நியாச நாமா. இவர் பிரம்மாவின் அவதாரம். வைதீக கர்மானுஷ்டானங்களில் முக்கியமாயிருப்பது யஜ்ஞம். அப்படிப்பட்ட யஜ்ஞத்தை செய்பவர்கள் 4 விதமான ரித்விக்குகள். அந்த 4 பேரில் மேற்பார்வை செய்யும் சூப்பர்வைசருக்கு பிரம்மா என்றே பெயர். அதனால்தானோ என்னவோ பிரம்மாவின் அம்சமாக பிறந்தவர் பெரிய கர்ம மீமாம்சகராக இருந்தார். இதே போல சுப்பிரமணிய சுவாமியின் அம்சமும் இன்னொரு மீமாம்சகராகவே அவதரித்தது. குமாரசுவாமி இலிருந்து தோன்றிய அவருக்கு குமாரீலர் என்றே பெயர். பிராமணர் ஆதலால் குமாரீல பட்டர். பட்டர் என்றாலே அவர்தான் என்று ஆகி அவருடைய சித்தாந்தத்துக்கு பாட்ட மதம் என்றே பெயர் ஏற்பட்டது. யஜ்ஞத்தில் பிரதானமாயிருப்பது அக்னி. அக்னிதான் சுப்பிரமணியர். அதனால் அவருடைய அம்சாவதாரமும் கர்ம மீமாம்சையே பிரச்சாரம் செய்வதாக ஏற்பட்டது போல் இருக்கிறது. இவரும் முதலிலெல்லாம் அத்வைத வேதாந்தத்தை ஆக்ஷேபித்து வந்தவர்தான். கடைசியில் ஆச்சாரியாளின் ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் சிஷ்யராகி சந்நியாசம் வாங்கி கொள்ளவில்லை. ஏன் என்று அப்புறம் கதை சொல்கிறேன். இப்பொழுதே சொல்லிவிட்டால் சுவாரஸ்யம் போய்விடும். ஆச்சாரியாள் ஞான மார்க்கம், இந்த 2 பேரும் கர்ம மார்க்கம். அதனால் இவர்கள் அவரை ஆக்ஷேபித்தார்கள் என்றால் இது என்ன? தேவர்களாயிருந்தும் இவர்கள் சகாயத்துக்காக அவதரித்தார்களா, சண்டை போட அவதரித்தார்களா என்று கேட்கலாம். சண்டை போட்டது வாஸ்தவம். அதே சமயத்தில் அதைவிட சகாயமும் செய்திருக்கிறார்கள். மற்ற சிஷ்யர்களை விட கூட இவர்கள் செய்த சகாயம்தான் ஜாஸ்தி என்றே சொல்லலாம். வேடிக்கை என்னவென்றால், எந்த கர்ம மீமாம்சையினால்தான் இவர்கள் ஆச்சாரிய சித்தாந்தத்திற்கு விரோதியாக இருந்தார்களோ அதனாலேயேதான் பெரிய உபகாரிகளாகவும் இருந்தார்கள். எப்படி என்றால், பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணி அகற்றுவதற்கு ஆச்சாரியால் எவ்வளவு காரியம் செய்ய தேவைப்பட்டிருக்குமோ அதில் பாதியை இந்த 2 பேருமே மீமாம்சையினால் பண்ணித்தான் அவருடைய காரியத்தை குறைத்து பெரிய சகாயம் செய்துவிட்டார்கள். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.